This video is sponsored contains online shopping. ஆனியன் தோசை செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம், சட்டி காஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயணும். கல் காஞ்சதுக்கப்புறம் ஆட்டி வச்ச மாவு வந்து நம்ம எடுத்து ஊற்றணும். இப்போ நல்லா காயணும் கல், அப்போ தான் வந்து தோசை நல்லா எந்திரிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கோம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு, எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிருக்கோம். பார்த்துக்கங்க. பாருங்க மாவு ஊற்றுறோம். பாருங்க மாவு எடுத்து ஊற்றிருக்கோம். இப்போ அது ஒரு நல்லா தேய்ச்சி விட்ருக்கோம். இங்கே பாருங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பக்கம் கேரட் இருக்குது, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த பக்கம் கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை தூவி விடுறோம். தூவி விட்டுங்களா, எல்லாம் தூவிடுறோம். அது கொஞ்சம் கேரட் கொஞ்சம் தூவிடுறோம். அதுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம், இல்லை சாம்பார் பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேவிட்டோம். கேரட் மாதிரி ஊற்றிருக்கோம். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம், நல்லா வேகிறதுக்கோசரம். நல்லா வேவிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து திருப்பி போடணும் கொஞ்சம் நல்லா வேற அளவுக்கு. நல்லா வேகணும். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். இதில் வேகிறதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்க 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போடணும், நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம். நல்லாயிருக்கும். சுவையான ஆனியன் தோசை இப்போ ரெடியாக இருக்கும். நாங்கள் வாரத்தில் 2-3 நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.